வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோ ஒரு பூச்செடி வளர்ப்பு பற்றினது தான். பூச்செடிகள்னால் நம்ம யாருக்கு தான் பிடிக்காது? அதுவும் நல்ல வாசனையுள்ள சுவாமி படங்களுக்கு வைக்கக்கூடிய மல்லி வகை சார்ந்த செடிகள்னால் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு செடி தான் இன்றைய வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த செடி தாங்க நான் சொன்ன மல்லிச்செடி. நல்ல மல்லிகை பூக்கள் மாதிரி, ஆனால் கொத்தா பூக்குது. இதை செண்டு மல்லின்னு சொல்கிறாங்க. பார்க்குறதுக்கு ஒரு பூச்செண்டு மாதிரி இருக்கிறதுனால இதை செண்டு மல்லின்னு கூட சொல்கிறாங்க. இதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்குது, மைசூர் மல்லின்னு சொல்லுவாங்க. இந்த பூக்கள் ஒரு கிட்டத்தட்ட டபுள் கலரில் இருக்குது. முதல்ல வரும்போது ஒரு மெரூனும் ஒயிட்டும் கலந்த மாதிரி மொட்டுக்கள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா நல்ல பியூர் ஒயிட் கலரில் மாறிடுது. இதில் 2-3 பூ நான் பறிச்சிட்டேன். அப்படிலாம் இன்னும் கொஞ்சம் கொத்து நல்ல பெரிய கொத்தாகவே இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 10-15 பூக்கள் சேர்ந்து ஒரே ஒரு பஞ்சாக அப்படியே பூத்துருக்குது. கொத்தா பூத்து இருந்தாலும் அந்த பூக்களை நம்ம தனித்தனியாக பிரித்து எடுக்கலாம். எல்லாமே நல்ல ஒரு வாசனை இருக்குது. நல்ல மல்லிகை பூக்கு எந்த அளவுக்கு வாசனை இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த பூக்களுக்குமே நல்ல வாசனை இருக்குது. இந்த செடி நல்ல ஒரு ஹார்டி பிளான்ட் தான். லேஸில் அழுகாது. இந்த செடி ஒரு சீசனல் ஃப்ளவரிங் பிளான்ட்னு கூட சொல்லலாம். ஏன்னா வருஷத்தில் எல்லா நாளும் இல்லை. நான் இந்த செடி வச்சு கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதத்துக்கு கூட தான் ஆகுது. இப்போ தான் எனக்கு ஃபஸ்ட் டைம் பூ கிடச்சிருக்குது. அநேகமாக ரெய்னி சீசனில் தான் இந்த மைசூர் மல்லிகை பூக்கள் பூக்கும்னு நினைக்கிறேன். இந்த செடிகளுக்கு நடுறதுக்கு ஏற்ற மண் கலவைனா 2 பங்கு தோட்டத்து மண், அதுவும் செம்மண்ணாக இருந்தனா இன்னும் ரொம்ப நல்லது. இல்லை நார்மல் கார்டன் சாயில்னாலும் ஓகே தான். 1 பங்கு தொழு உரம், 1 பங்கு கொக்கோபீட், கொஞ்சம் வேப்ப முன்னாக்கு. இந்த கலவையிலே வச்சாலே இந்த செடிகள் இந்த ரொம்ப அழகாக வளருது. வெறும் செம்மண் கலவையில் மட்டும் வச்சிட்டோம்னா அந்த வேர் இறுக்கமாயிரும். கொஞ்சம் வேருக்கு காற்று போகணும். அப்போ தான் செடிகளுடைய வளர்ச்சி நல்லாயிருக்கும். அதனால தான் நம்ம கொக்கோபீட் சேர்த்துக்கிறது. இந்த செடிகளை கீழே தரையிலையும் வைக்கலாம், தொட்டிகள்லையுமே வச்சு வளர்க்கலாம். இதுக்கு தேவையான வெளிச்சம் பார்த்திங்கன்னா ஃபுல் சன்லைட் வேணும். கிட்டத்தட்ட 6-8 மணி நேரம் சூரிய வெளிச்சம் கண்டிப்பாக இந்த செடிக்கு தேவை. தண்ணீருமே தினமும் ஊற்றிடணும். இந்த செடிகளுக்கு இப்போ மழைக்காலங்களில் நிறைய பூக்கள் பூச்சிகள்லாம் வருது. இந்த பார்த்தீங்களா இந்த பூச்சி மாதிரி 8 கால் பூச்சியில் இந்த பச்சை கலரில் வெட்டுக்கிளி மாதிரி இருக்குமா, அந்த பூச்சியாக என்னன்னு தெரியல, இலைகள்லாம் கடித்து டேமேஜ் பண்ணியிருக்கு. இதுக்கு நம்ம வேப்பெண்ணெய் கரைசல் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த டைமில் ரோஸ் செடிகளுக்கு கொடுக்குற த்ரிப்ஸ் இந்த மாதிரி பூச்சிகளுக்கு கொடுப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மருந்து எக்ஸோடஸ் கூட இதுக்கு கொடுக்கலாம். எக்ஸோடஸ் 1 ml 1 லிட்டர் தண்ணியில் கலந்து இலைகள் மேலே நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடலாம். வேர்கிட்டையுமே ஊற்றி விடலாம். இந்த டைம் செடிகளில் பூக்கிற டைம்னால ஃப்ளவர் பூஸ்டர் இல்லாட்டினா டாப் ரோஸ் அந்த மாதிரி போன் மீல், நல்ல ஒரு லிக்விட் ஃபர்டிலைசர் இல்லாமல் சாலிட் ஃபர்டிலைசர் கொடுக்கறது ரொம்ப நல்லது. அதுவும் ட்ரையாக இருக்கிற கவுடங்கும் இதை விட பெஸ்ட்டாக இருக்கும். இந்த செடிகள் ப்ரொபகேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இந்த காமிக்கிறேன் பார்த்தீங்களா, ஒரு செடி தான் நான் வச்சது. அதை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 7-8 கன்று அதுவே தன்னால் முளைச்சிருக்கு. எப்படி விதைகள் கூட இன்னும் வரல, ஆனால் இது எப்படி முளைச்சுன்னு தெரியல. அந்த பக்கத்தில் வேர்லேருந்தே பட்டு நிறைய முளைக்கும்னு நினைக்கிறேன். இதிலிருந்தே நம்ம தனியாக பிரித்து எடுத்து ஒரு செடியை பல செடியாக நம்ம உருவாக்கலாம். இந்த செடி சின்ன சின்ன நர்சரியில் கிடைக்குதான்னு தெரிய, பெரிய நர்சரிஸில் கண்டிப்பாக கிடைக்கும். நான் இந்த செடியை 150 ருபீஸ்ன்னு நல்ல ஒரு கொஞ்சம் பெரிய செடியாகவே தான் வாங்கினேன். இந்த மாதிரி செடிகளை நம்ம வீட்டில் வளர்க்கும்போது சுவாமி படங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மலர் பாத்திரங்களில் வைக்கிறதுக்கு நம்ம ரொம்ப அழகாக இருக்கும். அப்படியே ஒரு கொத்தா செண்டா அப்படி தூக்கி வைக்கும்போது மலர் பாத்திரத்துக்கே ஒரு தனி அழகை கொடுக்குது. எந்தவித பராமரிப்பும் இல்லாமல் எளிமையாக வளர்க்கக்கூடிய இந்த ஒரு பூச்செடியை நீங்களும் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக வாங்கிட்டு உங்கள் வீட்டில் வளர்த்து பயன்பெறுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு புதிய வகை செடியை பற்றிய பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை நண்பர்களே.